மத்வி ஹிம்டா அப்படிங்கிற இந்த நபர் சத்தீஸ்கர்ல இந்த நபர் பிறந்திருக்கான். இவன் கடைசியா எங்க கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னா ஆந்திர மாநிலத்துல நவம்பர் 18ஆம் தேதி ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி டாஸ்க்ல இவன் கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத பாக்குறோம். இவனுடைய அந்த மரணம் அப்படிங்கிறது இந்த மாவோயிஸ்ட் இயக்கங்களுக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு அடி. இது அவங்களுடைய கிட்டத்தட்ட மாவோயிஸ்ட் அந்த இயக்கங்களுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறது அவங்க உயிரோடு இருக்கும் போதே பிடுங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதா நம்ம இதுல தெளிவா பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா மாவோயிஸ்ட் இயக்கங்களுக்கான அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது அவர்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருது. ஏன் அப்படின்னா அது அரசாங்கத்துடைய முயற்சி அப்படிங்கறதை தாண்டி இயற்கையாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களை பொருளாதார ரீதியில வளர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நகரங்களுக்கு மூவ் ஆறாங்க, படிக்கிறாங்க, உள்ளிட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, உள்ளிட்ட விஷயங்களாக அவங்க கொஞ்சமா நகர்ந்து கொண்டிருந்த விஷயம். சோ இப்ப இந்த நபர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க பலம் இழந்துகிட்டே வராங்க. ஆனா இந்த நபர் தொடர்ச்சியாக இந்த இடங்களுக்கெல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய நபர்களை மூளை செலவு செய்து இளைஞர்களை தன் பக்கம் ஈர்த்து அதன் மூலியமாக தாக்குதலை நடத்துவது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவனுடைய மிக முக்கியமான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது தண்டேவாடா மேசக்கர் அப்படிங்கிற பேர்ல ஒரு நபர் இல்ல, இரு நபர் இல்ல, அந்த தண்டேவாடா அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில இந்த ஹிம்டா தலைமையிலான இந்த மாவோயிஸ்ட் நடத்திய தாக்குதல்ல சுமார் 76 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சரி, வெறும் 76 சிஆர்பிஎஃப் வீரர்களா அப்படின்னு இவனோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொலை நடுங்குது. ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இவன் நடத்தின பல்வேறு தாக்குதல்ல 200க்கும் அதிகமான சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வெறும் 200 பேருங்கிறது தாண்டி ஒரு இடத்துல 2013 மே 25ஆம் தேதி பஸ்டர், அதுதான் அவனுடைய அந்த ரீஜன், அவன் தான் பெரிய தாதா. அங்க தர்பா வேலி அப்படிங்கிற ஒரு பகுதியில இவனுடைய குழு போய் தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல்ல 27 பேர் கொலை செய்யப்படுறாங்க. அந்த 27 பேர்ல உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்களும் அடக்கம். சோ அரசியல் கட்சி தலைவர்கள் தொடங்கி நம்மளுடைய சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு படை வீரர்கள் வரை தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தாக்குதலை அதுவும் சின்ன அட்டாக்ஸ்லாம் இல்லை, ரொம்ப பெரிய மேஜரான அட்டாக்ஸை இவன் நிகழ்த்தி இருக்கிறான். இவனோட அந்த மேஜர் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது அந்த தண்டேவாடா அப்படிங்கிற பகுதி 2010 ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்குது. அதுக்கு அடுத்தபடி பார்த்தோன்னா 2011 ஜூன் மாதத்துல அதே சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய தட்மெட்லா அப்படிங்கிற பகுதியில இன்னொரு தாக்குதல், அதுல கிட்டத்தட்ட 75 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்படுறாங்க. 2013, 2017, 2018, கடைசியா 2023 தொடர்ச்சியான தாக்குதல் எல்லாமே சத்தீஸ்கரை மையப்படுத்தி தான் அந்த தாக்குதல் எல்லாமே நடக்குது. அங்கதான் இவங்க ஸ்ட்ராங் ஹோல்டா வச்சிருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் எல்லாருமே இவனோட கணக்குல வராங்க.